மேற்கு வங்கம், கேரளாவில் ஆட்சி மாற்றமா? தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் அசாம், மேற்கு வங்கத்தில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும், கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணியும் வெற்றி பெறும் என தெரியவந்துள்ளது. கேரளாவில் உள்ள 140 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும், அசாம் மாநிலத்தில் உள்ள 126 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் கடந்த 9ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. மேற்கு வங்கத்தில் கடந்த 23ஆம் தேதி முதல் கட்ட தேர்தலும், 29ஆம் தேதி 2ஆம் கட்ட தேர்தலும் நடைபெற்றது. இந்நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாயின. ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் வெளியிட்ட கருத்து கணிப்பில் கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 78 முதல் 90 இடங்களை கைப்பற்றும் எனவும், மார்க்சிஸ்ட் தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணி 49 முதல் 62 இடங்களை கைப்பற்றும் எனவும், பாஜக 3 இடங்களை கைப்பற்றும் எனவும் தெரிவித்துள்ளது. பீப்பிள்ஸ் இன்சைட் நிறுவனம் வெளியிட்ட கருத்து கணிப்பில் UDF 66 முதல் 76 இடங்களையும், LDF 58 முதல் 68 இடங்களையும் கைப்பற்றும் என தெரிவித்துள்ளது. பீப்பிள்ஸ் பிளஸ் நிறுவனம் வெளியிட்ட கருத்து கணிப்பில் UDF 75 முதல் 85 இடங்களையும், LDF 55 முதல் 65 இடங்களையும் கைப்பற்றும் எனவும், பாஜக 3 இடங்களை கைப்பற்றலாம் எனவும் தெரிவித்துள்ளது. ஆக்சிஸ் மை இந்தியா நடத்திய கருத்து கணிப்பில் அசாம் மாநிலத்தில் பாஜக 88 முதல் 100 இடங்களில் வெற்றி பெறும் எனவும், காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 24 முதல் 36 இடங்களில் வெற்றி பெறும் எனவும் தெரிவித்துள்ளது. மேட்ரிஸ் நிறுவனம் வெளியிட்ட கருத்து கணிப்பில் பாஜக அணி 85 முதல் 95 இடங்களையும், காங்கிரஸ் தலைமையிலான அணி 25 முதல் 32 இடங்களையும் அசாமில் கைப்பற்றும் என தெரிவித்துள்ளது. பீப்பிள்ஸ் இன்சைட் நிறுவனம் வெளியிட்ட கருத்து கணிப்பில் அசாமில் பாஜக அணி 88 முதல் 96 இடங்களை கைப்பற்றும் என தெரிவித்துள்ளது. மேட்ரிஸ் நிறுவனம் வெளியிட்ட கருத்து கணிப்பில் மேற்கு வங்கத்தில் பாஜக 146 முதல் 161 இடங்களையும், திரிணாமுல் காங்கிரஸ் 125 முதல் 140 இடங்களையும் கைப்பற்றும் என தெரிவித்துள்ளது. பிமார்க்ஸ் நிறுவனம் வெளியிட்ட கருத்து கணிப்பில் பாஜக அணி 150 முதல் 175 இடங்களையும், திரிணாமுல் காங்கிரஸ் 118 முதல் 138 இடங்களையும் கைப்பற்றும் என தெரிவித்துள்ளது. பீப்பிள்ஸ் பிளஸ் நிறுவனம் வெளியிட்ட கருத்து கணிப்பில் திரிணாமுல் காங்கிரஸ் 177 முதல் 187 இடங்களையும், பாஜக அணி 95 முதல் 110 இடங்களை கைப்பற்றும் என தெரிவித்துள்ளது. ஆக மேற்கு வங்கத்தில் பாஜக கூட்டணியும், கேரளாவில் காங்கிரஸ் கூட்டணியும் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்ற வாய்ப்புள்ளதாக இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் கூறுகின்றன. இவ்விரு மாநிலங்களிலும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் அதே வேளையில் அசாம் மாநிலத்தில் பாஜக கூட்டணி ஹேட்ரிக் வெற்றியுடன் ஆட்சியை தக்க வைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் NDA கூட்டணி ஆட்சியை தக்க வைக்கும் என்றே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அனைத்தும் தெரிவித்துள்ளன.